ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. prabha'sTopiczல இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி. இது ஓமவல்லி இலையில செஞ்ச பஜ்ஜி இது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். இதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி அருமையாக அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பசங்களுக்கு எல்லாருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மாடியில் ஓமவல்லி இலை வச்சுருக்கிறேன். ஸோ அதை போய் பறிச்சுக்கலாம். பறிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய இலையாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறனால எல்லாருக்கும் சளி பிடிக்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கூட சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நார்மலாக பஜ்ஜி ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா தான் தெரியும். சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா அதில் ஓமவல்லி இலையோட இதே இருக்காது. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்துக்கிறோம், அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன். இது பெருஞ்சீரகத்தூள் எடுத்துருக்கிறேன், சீரகத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இப்போது கொதிக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கோம். இதோடைய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த இலையில செஞ்சீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதில் செஞ்சால் கூட பாருங்கள், பஜ்ஜி நல்லா உப்பி வருது பாருங்கள். சோடா உப்பு எந்த மாதிரி இதுவுமே போடாமலே நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஓமவல்லி பஜ்ஜி, கற்பூரவல்லி இலை பஜ்ஜி சட்னியோட. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.